நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பாதைகளை நாம் கடந்து போவோம். கர்த்தர் நமக்கு ஒரு முன் செல்லுகிறவராய் இருக்கிறார். நாம நினைக்கிறோம் இதெல்லாம் நான் தான் கடந்து போறேன், இதெல்லாம் நான் தான் தாண்டி போறேன். கிடையவே கிடையாது. எல்லாவற்றையும் கர்த்தரே செய்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் மேல பாரத்தை வச்சுட்டு நம்ம வேலைலாம் என்னன்னாக்கா அவரை ஆராதிக்கிறது, துதிக்கிறதா நம்முடைய வேலையா இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் பாருங்க, நம்மளை எகிப்து தேசத்திலிருந்து எதற்கு வெளியே கொண்டு வந்தார் என்று சொன்னால், தேவ ஜனங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும், தேவ ஜனங்கள் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரா, எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்ம வெளியே கொண்டு வந்தார். அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை நீங்க ஆராதித்து கொண்டு இருங்க. ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார்.